Hello students, welcome to RM Coaching Center. Again, நம்ம ப்ராஜெக்ட்ல மோஸ்டா ஒரு ப்ராப்ளம் டஃப்பான ப்ராப்ளம் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த क्वेश्चन கொஞ்சம் பொறுமையா படிப்போம். அப்பதான் புரியும். A ball is thrown from a point in level with and at a horizontal distance or from the top of the tower of height. ஒரு டவர் இருக்கு. அந்த டவர் ஹைட்ல இருந்து you have a tower here. சரியா? என்ன சொல்லிக்கிறாங்கன்னா horizontal distance or from the top of the tower of height. இந்த டவரோட ஹைட் வந்து ஹச்னு வச்சுக்குவோம். ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக் டவர் டவர்னு வச்சுக்கோங்க. இந்த டவர் எட்ஜிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு டவர்லேருந்து 6 டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் கொடுத்துக்கிறோம். எட்ஜின்னு சொல்ல கரெக்ட் தான். அட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். டவர் டாப்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு ப்ரொஜெக்டில் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. அதான் கொஸ்டினை கொடுத்துக்கிறாங்க. முதல்ல ரெண்டாவது, how much the speed and angle of projection of the ball be related to r in order that the ball may go grazing past the top edge of the tower. இப்போ நீங்கள் வந்து ப்ரொஜெக்டில் த்ரோ பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து டாப் எட்ஜ் ஆஃப் த டவரை வந்து கிரேஸ் பண்ணிட்டு கீழே வரணும். திஸ் இஸ் த ப்ரொஜெக்டர் ட்ராஜெக்டர். சரியா? இந்த கீழே வந்து விழுந்துரும். இப்போ வந்து இந்த கிரேஸ் ஆகுது. நீங்கள் இது பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இது திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். நோட் throw with the velocity u with angle theta with horizontal. This is a maximum height. So on தான் தெரியும். கரெக்டாக கிரேஸ் ஆகுதுன்னா this should be my range. சரியா? இப்போ ரேஞ்ச் ஆகும்போது அவன் என்ன ரிலேட் பண்ண சொல்றான்? ஸ்பீட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த பால் பி ரிலேட்டட் டு ஆர். ஸ்பீட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எனக்கு வந்து ரேஞ்ச் இருக்கு இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த ரேஞ்ச்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u squared sin 2 theta by g. So r into g is equal to u squared sin 2 theta. The speed and angle of projection relate with the r. ஒருவேளை முடிஞ்சா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, at what horizontal distance x from foot of the tower does the ball hit the ground? இப்போ வந்து பால் என்ன ஆகுதுன்னா இந்த ஃபுட் ஆஃப் த டவர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து விழுது, இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்படின்னா இந்த பாயிண்ட் நான் சூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது we have a horizontal component velocity u cos theta, right? And also this is my resultant velocity u. நீங்க எவ்வளவு வேகத்தை த்ரோ பண்றீங்களோ அதே வேகத்தை இங்க வந்திருக்கும். So downward vertical component velocity is u sin theta. This is an angle theta in a clockwise direction. So angle is negative right now. So it looks like a horizontal projection thrown with the angle theta from x axis. சரியா? இப்போ எனக்கு வந்து x distance வேணும். x distance வேணும்னா நான் என்ன பண்ணணும்? So I need to find x distance. So நான் வந்து trajectory equation எழுதுறேன். What is the trajectory equation? y is equal to நம்ம முதல் இது எடுப்பேன். uy t plus of gt squared. y total distance travel. இதுதான் origin எடுப்பேன். This is my origin. But displacement is negative. இப்போ minus h. What is uy value? uy value வந்து கீழே downward வந்துருக்கு. அப்போ மைனஸ் வந்துடும் u sin theta. This is the time taken or projected to reach the ground. Plus g value வந்து மைனஸா, அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். ஆஃப் g t ஸ்கொயர். இப்போ டீக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். டி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம்? எக்ஸ்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம். This is horizontal distance equal to horizontal velocity into time taken. So time taken is equal to horizontal distance by u cos theta. T தூக்கி அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சது. So substitute t value into that equation, trajectory equation. H minus h is equal to minus u sin theta into t க்கு என்ன பண்ணுவீங்க? x u cos theta minus of g t square na x square divided by
u square cos square theta. So we have a equation right now. All terms are negative. எல்லா terms நெகட்டிவா இருக்கிறதுனால என்னத்தை நம்ம பிளஸ்ஸா மாத்திக்கலாம். Sin by cos is tan, u is cancelled. So x tan theta plus gx square divided by 2u square cos square theta. We have a equation right now. Rearrange this equation. Cx square divided by 2u squared cos square theta. X tan theta என்ன பண்ணிக்கிறேன் sin by cos னு வச்சுக்கிறேன். Simplification காண்டி minus h is equal to 0. The entire equation is multiplied by the 2u squared cos square theta. Entire equation என்ன பண்றேன் 2u squared cos square theta multiply பண்றேன் equal to 0. So இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு we have a quadratic equation. Cos theta cancel பண்ணிருங்க. So I get gx squared plus 2u squared sin theta cos theta into x minus 2u squared cos square theta into h equal to 0. Solve this quadratic equation, we get answer. So x is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2. The formula போட்டுக்கலாம். What is the value of a? A is equal to g. சரியா? b is equal to 2u squared sin theta cos theta. c is equal to minus 2u squared cos square theta h. Constant. அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். So we have minus b na minus 2u squared sin theta cos theta plus we need a positively na minus ignore பண்ணிக்கலாம் b squared 4u power 4 sin theta sin square theta cos square theta minus 4ac யா மைனஸ் போட்டுப்போம் 4a is g c வரும்போது c ல ஒரு மைனஸ்னா இது பிளஸ்ஸா மாறிடும் c is 2u square cos square theta h whole divided by 2g. நான் செப்பரேட் பண்ணிக்கலாமா மைனஸ் u square இதை நான் எப்படி மாற்றி எழுதலாம் sin t2 sin theta cos theta sin 2 theta எழுதிக்கலாம் 2 sin theta cos theta is sin 2 theta. So simple ஐடியாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். So whole divided by 2g plus இங்க வந்து இது வந்து 2 ஸ்கொயர். எப்படி நான் இந்த டேர்மை மாற்ற போறேன்னா sin 2 theta is equal to 2 sin theta cos theta. sin square theta cos square theta இருக்கா அப்ப இது ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இதுல வந்து எந்த டேர்ம் காமன் எடுக்கலாம்னு பாருங்க 4 into 2 is 8. ரூட்டுக்குள்ளார நான் என்ன பண்றேன்னா 4u squared cos square theta காமன் எடுக்கிறேன் 4u squared cos square theta காமன் எடுத்தேன்னா u squared sin square theta இங்க வந்துடும் 4 வெளியே போச்சு u squared போச்சு cos square theta போயிடுச்சு அப்ப 2gh மட்டும் இருக்கும் ரூட்டுக்குள்ளார whole divided by 2g minus u squared sin 2 theta by 2g. இதை நான் வெளியே எடுக்கும்போது எதை வெளியே எடுப்பேன்னா 2u cos theta என்னால வெளியே எடுத்துட முடியும். இப்போ ரிமைனிங் டேர்ம் உள்ளுக்குள்ள இருக்கும் என்ன இருக்கு u squared sin square theta plus 2gh divided by g. நம்ம ஆன்சரை நெருங்கிட்டோம் ஆன்சரை க்ளோசஸ்டா வந்துட்டோம்.
Further simplification. Here we cancelled out the 2. Here sin 2 theta என்ன அப்படிதுனா 2 sin theta cos theta எழுதிக்கலாம். Further simplify பண்றோம் இல்லையா? For u cos theta, inside the root, u squared sin squared theta plus 2gh whole divided by g. இங்கே என்ன ஆகுது? g கேன்சல் பண்ணலாம். அதனால என்ன பண்ண முடியும்? சாரி 2 கேன்சல் பண்ண முடியும். So the common term, எது common term இருக்கு அப்படின்னு பாருங்க. யூஸ் பண்ண sin 2 theta வந்து என்ன பண்ணிட்டேன்? 2 sin theta cos theta பண்ணிட்டேன். So which one is a common term? U cos theta by g is my common term. So u cos theta by 2g common எடுத்துட்டேன்னா minus u sin theta plus root of squared sin squared theta plus 2gh. That's all. This is my answer. Hence proved. Answer எடுத்துட்டோம் u cos theta by g and root க்கு போல whole power 1/2 போட்டுருக்காங்க minus u sin theta. Thank you.